எந்த ஏரியாவில் அசைவ ஹோட்டல் இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோவிலம்பாக்கத்தில் இருக்கிற மாமிச மிரட்டல், மாமிச பாரம்பரிய விருந்து. இந்த மாமிச மிரட்டல் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் மெயின் ரோட்டில் கோவிலம்பாக்கம் சிக்னலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தான் இந்த மாமிச மிரட்டல். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஹோட்டலில் என்ன சிறப்பாக இருக்குது, அதில் என்னென்ன விதவிதமான டிஷ்ஷஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த உணவகம் நல்ல மாமிச விரும்பிகளுக்காகவும் ஒரு பாரம்பரியமான உணவு சாப்பிட்றவங்களுக்காகவும் நல்ல ஒரு டேஸ்டியான உணவு சாப்பிட்றவங்களுக்காகவும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏர்னிங்ஸ் எல்லாம் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு எல்லோரும் வரணும், நல்லா டேஸ்ட் பண்ணணும், நம்மளோட பழைய இதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பழைய 1950s இருக்க ஒரு டிஃபன் சென்டர் மாதிரி இருக்கணும்னு தான் என்விரான்மெண்ட்டும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். நல்ல ஃபுட்டு தரணும், நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாருமே அந்த ஃபுட்டை ரசித்து சாப்பிட்ணும். அதுதான் எங்களோட எய்மு மெயினாக. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, பொறுமையாக நல்லா சாப்பிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாமிச விருந்து ஹோட்டலுக்குள்ளே நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம். உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஓலையில் இது பண்ணியிருக்காங்க. அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா ஹீட் உள்ளே இறங்கலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் நிறையவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock to 10 o'clock தான் டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் இங்கே அவைலபிள். ஃபஸ்ட்டு நம்ம சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய சூப் இருக்குது. வான்கோழி சூப்பு, ஜின்னி கோழி சூப்புன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கருங்கோழி சூப்பு. இன்றைக்கி அந்த கருங்கோழி சூப்பை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க. ஓகே வியூவர்ஸ், சூப் ஆர்டர் பண்ணிட்டோம். சூப் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப் சூப்பராகவே இருக்குங்க. ஆட்டுக்கால் சூப் பார்த்தீங்கன்னா போனுக்கு ரொம்ப நல்லது. போன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்கலாம் ஆட்டுக்கால் சூப் குடிச்சாங்கன்னா போன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் கருங்கோழி சூப். கருங்கோழி சூப்பு நம்ம சூப்பராக இருக்கும். சூப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது டிஃபன் ஃபுட் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமோசா. இங்கே சமோசா பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா, மட்டன் சமோசா, மீன் சமோசா, இறால் சமோசா, ஃபிஷ் சமோசா. அதை முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் வகைக்கு போவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சாப்பிட போகிறது சமோசா. இந்த சமோசா பார்த்தீங்கன்னா இங்கே 50 to 60 rupees தான். இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கதம்பம் சமோசா. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 80 rupees. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா, மட்டன் சமோசா, ஃபிஷ் சமோசா, நண்டு சமோசா, இறால் சமோசான்னு 5 சமோசா இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நண்டு சமோசா. உள்ள பீசஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இறால் சமோசா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மசாலா கூட சேர்ந்து உள்ள பீசஸும் இருக்குது. சமோசா டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஆப்போ, ஆட்டுக்கால் பாயா அண்ட் மட்டன் கறி தோசை தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகிறேன். இப்போது ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 ஆப்போ, ஆட்டுக்கால் பாயா அண்ட் பார்த்தீங்கன்னா மட்டன் கறி தோசை. இந்த அவியலில் காடை முட்டை இருக்குங்க. காடை முட்டை ஒரு 4 கொடுங்க.
ஓகே வியூவர்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருச்சு. ஆட்டுக்கால் பாயா பார்த்தா சூப்பராக இருக்குது. ஆட்டுக்கால் பாயா பார்த்தா சூப்பராக இருக்குங்க. கிராமிய மனம் தமிழும் ஆட்டுக்கால் பாயா. இந்த ஆப்பம் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப்பம் சைஸ் இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஆப்பமாக இருக்குது. ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது மட்டன் கறி தோசைக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். மட்டன் கறி தோசை பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஒரு தோசை தட்டாலே போதும், திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. மதுரையில் தான் கறி தோசை சூப்பராக இருக்கும். இந்த மாமிசை மிரட்டல்லையும் கறி தோசை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நாட்டுக்கோழி குழம்புல பார்த்தீங்கன்னா காரம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த தோசை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு காரம் எதுவுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா கோழி முட்டை நம்ம வீட்லேயே சாப்பிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா அவிச்ச காடை முட்டை ஆட்டுக்கால் பாயா. கோழி முட்டை பார்த்தீங்கன்னா அதிகமான கடைகளில் கிடைக்கும், ஆனால் காடை முட்டை பார்த்தீங்கன்னா ரேர் தான். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சூப்பும் கருங்கோழி சூப்பும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சூப்புன்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி, ஜின்னி கோழி, நண்டு, முயல், புறாட்டு நிறைய இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 50 to 60 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமோசா மட்டன் கறி தோசையை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அடை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை அடை, வாத்து முட்டை அடை, கறி முட்டை அடை, காடை முட்டை அடைன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொரிச்சது பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணல, பட் ஆனால் காடை ஃப்ரை உங்களுக்காக நான் இங்கே எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நொறுக்கு தீனி, இது பார்த்தீங்கன்னா கோழி உருண்டை, தண்டு கோழி, தண்டு மீன், குழல் நண்டு, மீன் கட்லெட் இருக்கு. டிஃபன்ல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு 80 ரூபா, நாட்டுக்கோழி குழம்பு 100 ரூபாய். அதாவது பாத்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு இட்லி, ஊத்தாப்பம், இடியாப்பம், 100 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா பரோட்டா, ஆப்பம், சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கு. ஆட்டுக்கறி கோலா உருண்டை குழம்பு பாத்தீங்கன்னா 130 ரூபா. இதுல 4 இட்லி, 2 ஊத்தாப்பம், 2 ஆப்பம் அந்த மாதிரி வரும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிரேவி இங்க பார்சல் அவைலபிளா இருக்கு. குழம்பெல்லாம் பாத்தீங்கன்னா 500 ml பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு 130, மட்டன் கோலா உருண்டை 150, ஆட்டுக்கால் பாயா 160, வான்கோழி குழம்பு 150. இப்படி நிறைய வெரைட்டிஸ் இங்க அவைலபிளா தான் இருக்கு. நீங்க மறக்காம இந்த பக்கம் வரும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட்டதுக்கு உண்டான பில்லு வந்துருச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டது ஆட்டுக்கால் சூப் பாத்தீங்கன்னா 30 ரூபா, கறிக்கோழி சூப் 60 ரூபா, கதம்பம் சமோசா பாத்தீங்கன்னா 60 ரூபா. இதுலயே எல்லா சமோசாவும் அடங்கிரும். காடை முட்டை அது பாத்தீங்கன்னா 110 ரூபா தான். 2 ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா 125, மட்டன் கறி தோசை 130. இதெல்லாம் டோட்டலா பாத்தீங்கன்னா 445 தான் வந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த மாமிசை மிரட்டல்ல நான் ஃபுல் கட்டு கட்டிட்டேன். டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. இப்போ இந்த ஹோட்டல்லே சாப்பிட்ட இன்னொரு கஸ்டமர் கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க என்ன சாப்பிட்டீங்க இந்த ஹோட்டல்ல? முயல் ஃப்ரையும் ஆட்டுக்கால் பாயாவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் பாயா வித்து பரோட்டா சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அடுத்து கோழி சமோசா, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு நல்லா இருக்குது, சாப்பிட்லாம், ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே வியூவர்ஸ், இந்த மாமிச மிரட்டல் மாமிச பாரம்பரிய விருந்து இந்த ஹோட்டலில் நான் ஃபுட்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நீங்களும் மறக்காமல் இந்த பக்கம் வரும்போது இந்த மாமிச மிரட்டலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.